சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்குறீங்களா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இங்க கிதியோன் என்கிற ஒரு வாலிபன், இவன் பயந்து கொண்டு, அதாவது மீதியானியர் என்கிற சத்துருக்கள் இந்த தேசத்துக்கு விரோதமா அப்பப்போ யுத்தம் பண்ணி இங்க உள்ள நல்ல செல்வங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க நல்ல வயல் நிலத்துல விதைச்சி நல்லா உருவாக்கி அறுவடை காலம் வரும்போது சத்துருக்கள் வருவாங்க. இவங்களெல்லாம் அடிச்சு விரட்டிட்டு அறுத்து ஆசீர்வாதத்து கொண்டு போயிடுவாங்க. அதனால இவங்க விளைநிலம் விளைந்து வரும்போது ஒரு பயம், மீதியானியர் என்கிற சத்துருக்கள் வந்துருவாங்களே, நம்முடைய வயல் நிலத்துல அறுத்து கொண்டு போயிடுவாங்களேன்னு பயந்து இந்த கிதியோன் அவசரமாக அந்த அறுவடை செய்து போரடித்து கொண்டு இருக்கிறார். ஒரு பயம், சத்துரு வந்துருவாங்களே பயந்து செஞ்சு கொண்டு இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய தூதன் ஒருவர் வந்து நின்று அவரோடு பேசுகிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியா யாரு அப்படின்னு, நான் பயந்து கொண்டு இருக்கிறேன், எதிராளிகள் வந்துருவாங்க, நம்முடைய நிலத்தின் விளைச்சல் எல்லாம் கொண்டு போயிடுவான்னு பயந்து கொண்டு இருக்கிறேன்னா, நீ பயந்து கொண்டு இருக்கலாம், ஆனா பராக்கிரமசாலி. ஏன் பயப்படுற? நீ ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிற, நீ எப்படி பயப்படலாம்? நான் பராக்கிரமசாலியா? எங்க பயந்து ஓடு ஒளிகிற மாதிரில நான் இருக்கிறேன், பயந்துகிட்டே இருக்கிறேன்னு அப்படின்னா, நீ பராக்கிரமசாலி தான். யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் கூட என்ன பராக்கிரமசாலி தானே. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு இருக்கிறார். நிவேதத்துல பார்க்கிறோம். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவரை ஜெயிக்க யாரால முடியுமா? இப்ப நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க. எக்ஸாமை குறித்த பயம், இன்டர்வியூவை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், அடுத்த என்ன நடக்குமோ என்கிற சூழ்நிலை குறித்த பயம், சத்துருக்களை குறித்த பயம், உள்ளத்துல பயம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி தான். என் மகளே, நீ பராக்கிரமசாலி தான். என்ன ஆண்டவரே சொல்றீங்க? நான் பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். பயம் அது உன்னுடைய பலவீனம். நீ ஏன் பயப்படுற? அவருடைய அவிசுவாசம். நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பது விசுவாசி. நீ விசுவாசித்துட்டாலே பயம் போயிடும். நீ பராக்கிரமசாலி தான். இப்போ நான் பராக்கிரமசாலி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, நான் பலவீனம் உள்ளவன், குறைவுள்ளவன், பயப்படுகிறவன் சொன்னா, கர்த்தர் கூட இருக்கிறதுனால பராக்கிரமசாலி. அவ்வளவுதான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தியன் கூட இருக்கிறதுனால எல்லாவற்றையும் செய்வேன் அப்படின்னு பவுல் சொல்றாருல. நான் பலவீனம் உள்ளவன் தான், என்னால செய்ய முடியாது. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அதனால எல்லாம் செய்ய முடியும். நான் பலவீனம் உள்ளவன் தான், பயப்படுகிற சுபாவம் உள்ளவன் தான், ஆனா பராக்கிரமசாலி. ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் பராக்கிரமசாலி அப்படின்னு நீ சொல்லணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் ஆண்டு சொல்றார், என் மகனே நீ பராக்கிரமசாலி, என் மகளே நீ பராக்கிரமசாலியா இருக்கிற, நீ அதை விசுவாசி. என்ன நான் உனக்கு கூட இருக்கிறேனே. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? விசுவாசத்தோட, என் கர்த்தரே எனக்கு சொல்லிட்டா நான் பராக்கிரமசாலி. சாத்தானை விட பராக்கிரமம் என்கிட்ட இருக்குது. என் சத்துருக்களை விட பராக்கிரமசாலியா நான் இருக்கிறேன். சாத்தானை மேற்கொள்ள முடியாது, சூழ்நிலையை மேற்கொள்ள முடியாது, பொல்லாத மனிதர்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. என கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் பராக்கிரமசாலி. சத்துரு வெள்ளம் போல எழும்பி வந்தாலும் பயப்பட மாட்டேன். எனக்கு ஒரு எத்தனை சதி திட்டங்கள் நடந்தாலும் பயப்பட மாட்டேன். என கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்படி சொல்லி பாருங்களேன், இன்றைக்கு ஒரு புது பலன் உங்களுக்கு வரும். நீங்க தைரியமா எழுந்து நிற்பீங்க. சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு காணாம போயிடுவாங்க. இந்த கிதியோனை வச்சு சத்துருக்களை தேவன் சிதறடிச்சு ஜெயம் கொடுத்துட்டார். உங்களுக்கு ஜெயம் தருவார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலவீனம் உள்ளவன், பலவீனம் உள்ளவள், பயப்படுகிறவன் தான். ஆனா உம்முடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். நான் பராக்கிரமசாலி. நீர் என்னோட கூட இருக்கிறீர். பராக்கிரமான காரியத்தை செய்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறீர். நான் பராக்கிரமசாலி. நான் ஜெயிப்பேன், நான் வெற்றி பெறுவேன். பராக்கிரமான காரியங்களை நீர் என்னை கொண்டு செய்வீர். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.